ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன் வீட்டில் யாராவது சிறு தவறு செய்தால் இப்படி செய்யக்கூடாது என்று கண்டிப்பாக சொன்னால் உடனே என்ன நினைக்கிறார்கள்? கெட்டவள் என்று நினைக்கிறார்கள். அதுவே அவர்கள் என்ன தவறு செய்தாலும் பரவாயில்லை என்று சொல்பவர்களை நல்லவர்கள் என்று நினைக்கிறார்கள். ஒன்று தெரிந்து கொள், எப்பொழுது நாம் நல்லது சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது என்ன நினைக்கிறார்கள்? இவர்கள் நமக்கு தகுந்தது போல் எதுவுமே சொல்வது கிடையாது. அதுவே அவர்களுக்கு தகுந்தது போல் ஏதாவது ஒரு விஷயம் பேசிவிட்டோம் என்றால் நல்லவள் என்ற பட்டத்தை நமக்கு தருகிறார்கள். தெய்வத்தையே மனிதர்களாக நீங்கள் அப்படித்தானே? உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு பிடித்ததை செய்தால் தெய்வம் போல் இல்லை, நான் இந்த தெய்வத்தை வணங்கினேன், இந்த தெய்வம் போல் இல்லை என்று சொல்கிறீர்கள். அதுவே அந்த தெய்வம் இது உனக்கு சரி வராது என்று சொல்லி அதை ஏதாவது மாற்றி செய்தால் இந்த தெய்வம் நான் வணங்கியது வீண், அந்த தெய்வம் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று குறை கூறுகிறார்கள். தங்கமே, உன்னை உன் வீட்டில் யாரும் மதிக்கவில்லை, உன்னுடைய பேச்சை கேட்கவில்லை என்று நீ கவலைப்படாதே. உன்னுடைய இடத்தில் இருந்து நீ செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சரியாக செய்கிறாய். யாராவது தவறு செய்து விட்டால் கூட அதை நீ தட்டி கேட்கிறாய், இது சரியில்லை, இதை மாற்றிக்கொள் என்று. மாற்றிக்கொண்டால் அவர்களுக்கு நல்லது, மாற்றிக்கொள்ளாவிட்டால் அவர்களுக்குத்தான் கஷ்டம். அதனால் உனக்கென்ன தங்கமே, உன்னால் முடிந்த நல்லதுகளை செய். உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீ சொல். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என்றால் அடிபட்டு திருந்தட்டும் என்று விட்டுவிடு. ஏனென்றால் எல்லோரிடமும் போராடி போராடி இப்பொழுது உன் மனமானது மிகவும் சோர்ந்து விட்டது. இதற்கு பிறகு சோர்ந்து போகாதே. உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழும். சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய கையை உதறிவிட்டு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் திரும்ப வருவார்கள். யாருக்காகவும் எதற்காகவும் நீ கண்கலங்காதே. உன்னுடைய வாழ்வில் சகலங்களும் கிடைக்கும்படி இந்த சாயான நான் அனைத்து வேலைகளையும் செய்கிறேன். நீ தேவையில்லாமல் ஏதேதோ நினைக்க வேண்டாம் என்னுடைய தங்கமே. உன்னுடைய பேச்சுக்கு மரியாதை இருந்தால் நீ அங்கு உன் மனதில் இருப்பதை சொல்லலாம். ஆனால் உன் பேச்சுக்கு மரியாதை இல்லாத பட்சத்தில் நீ பேசி என்ன பிரயோஜனம்? உன்னுடைய கடமை சொல்வது, கேட்பதும் கேட்காததும் எதிரில் இருப்பவர்களுடைய கடமை. அடிபட்டு திறந்துட்டோம், அதனால் அதை நினைத்து நீ கவலைப்பட்டு உன் உடம்பை நீ கெடுத்து கொள்ளாதே. நிச்சயமாகவே உன் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் பிறக்கும். இப்பொழுது இருக்கும் எதையும் வைத்து தீர்மானிக்காதே. எல்லாம் நல்லதாக சகல மங்களங்களும் உனக்கு கிடைக்கும்படி இந்த சாயான நான் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். எப்பொழுதும் எந்நாளும் உன்னுடன் நான் இருப்பேன். தைரியத்துடன் மட்டும் இரு. ஓம் சாய்ராம்.